ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வில்வ மரம், வில்வேஸ்வரர். இந்த வில்வத்தில் ஒவ்வொரு இந்த தலையில் ஒரு இது இருக்குது, இந்த மரம் பட்டையில் ஒரு இது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த வில்வ பழம் இருக்குது இல்லைங்களா, இந்த பழத்தில் ஒரு மகிமை இருக்குது. தள்ள தேய்ச்சி குளிப்பாங்க அந்த காலத்தில் அந்த குளுமைக்குன்னு. இதெல்லாம் இந்த வில்வ மரம் பெரும்பாலான சிவன் ஆலயத்தில் இருக்கும். எங்கே போனாலும் சிவன் கோயிலில் வில்வ மரம் இருக்கும். இது வில்வேஸ்வர லிங்கம், நந்தி பலிபீடம். தொழிலாளர் இல்லம் சார்பாக இன்று வியாழக்கிழமை இன்னைக்கு வெஜ்ஜி பிரியாணி. எங்களுடைய பரம்பரை சமய மாஸ்டர் அவர் தலைமையில் இன்றைக்கி அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம். பரம்பரை 1947 இருக்கிறார். அவர் பரம்பரையாக இருக்கார். 1947 இருக்கார். ஆனால் எல்லா வேலையும் செய்வார். அவங்க தாத்தா இருந்தார், அவங்க அப்பா இருந்தார், அப்புறம் இவர் இருக்கார். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மச்சான் ஒருத்தர் இருக்கார், அவர் இல்லை. இந்த ஆலயமும் பழமையான ஆலயம். கோவிலுடைய மூலவர் மெயின் மரகதாம்பிகை. ஆனால் சொல்கிறவங்கெல்லாம் மாத்திருபுரீஸ்வரர் மரகதாம்பிகைன்னா அம்பாளுடைய கருவறை தான் முக்கியத்துவமாக இருக்கும். பக்கத்தில் பகவான் மாத்திருபுரீஸ்வரர் இருக்கார். கோயிலை சுற்றி எல்லா சுற்றுப்பிரகாரத்துக்கும் எல்லா கடவுளும் இருக்காங்க. நவகிரகத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நால்வர், பைரவர் அப்படின்னு எல்லாமே உண்டு. இங்கே சித்ரா பௌர்ணமிக்கு இந்த தேர் இழுப்போம். மகிழ்மையான ஒரு சிவன் ஆலயம். எல்லாருமே உங்களால் முடிஞ்சால் இந்த சிவன் கோயிலுக்கு நாங்கள் வாரம் ஒரு முறை, இப்போ 13 ஆண்டு முடிஞ்சு 14ஆம் ஆண்டு அன்னதானம் போட்டுட்ருக்கோம். வாரம் ஒரு முறை விழாக்காம செய்து இந்த விழாக்குழு ஸ்ரீ வாரிவள்ளல் கருணன் அறக்கட்டளைன்னு. ஏன்னா கருணப்பிரபு கருணன் எல்லா தானமும் பண்ணிருக்காரு. சொண்டலம் வரைக்கும் எல்லாத்தையும் அறுத்து கொடுத்துருக்காரு. காதுலேருந்து கவண்டலம் வரைக்கும். கடைசியில் அவருடைய இதையும் அறுத்து கொடுப்பாரு. ஆனால் அன்னதானம் மாத்திரம் போட மாட்டார். அவருக்கு அந்த எண்ணங்கள் வராது. அதனால் இவ்வளோ தர்மம் செய்தவர் அன்னம் தானம் பண்ணலையன்றதுனால அவர் பேரை வச்சு ஸ்ரீ வாரிவள்ளல் கருணன் அறக்கட்டளை. அது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் அவர் பேரே வராத வாரிவள்ளலில் பாரிவள்ளல் தான் அன்னதானம் போட்டிருக்காங்க நிறைய அப்படின்னு. நாங்கள் கர்ணனுடைய அருள் கிருபா கிடைக்கட்டும்னு மக்களுடைய அதுக்கோசரம் அந்த இதை போட்டிருக்கோம். ஓம் நம சிவாயா. எல்லோரும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.